கத்திரிக்காய் செய்முறை. கடாயில் ஆயில் 150 கிராம் போட்டுக்கணும். ஆயில் சூடானவுடன் கடுகு 1 டீஸ்பூன், 10 பல்லு பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வதக்கணும். அது நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் 1/4 kg தக்காளி, 1/4 kg ஆனியன் அரிசி இதில் சேர்த்துக்கணும். இது நல்லா வதக்கணும். இப்படி இது பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 80 கிராம் புளி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் ஜீரக வெந்தய பவுடர், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ½ kg கத்திரிக்காய் கட் பண்ணி அதில் கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட்டு இதில் போட்டுக்கணும். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். புளி திக்காக கரைச்சி இதில் ஊற்றிக்கணும். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் எள்ளு வேர்க்கடலை பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஊற்றிக்கணும். நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரைக்கும் மூடி போட்டு வைக்கணும். அதுக்கப்புறம் எண்ணெய் கத்திரிக்காய் தயார். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.